ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்னொரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான், சாக்லேட் செரி கேக். இது என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இது வந்து 1 கப் ஹாட் வாட்டர், அதில் கொக்கோ பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா மாவு, அதுக்கப்புறம் சுகர், நான் யூஸ் பண்ணுறது காஸ்டர் சுகர், ரொம்ப ஃபைனாக இருக்கும். பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்மளோட கொக்கோ அந்த வாட்டர் இருக்குல்ல, அது வந்து கூல் ஆகிருக்கும். இதை வந்து இப்போ எடுத்து இதில் ஆயில், நீங்கள் உருக்குன பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். 2 முட்டையை தனியாக ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஹோம்மேட் வெண்ணிலா எசன்ஸ். அதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு மெல்லமாக கம்பைன் பண்ணி விடுங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு லிக்விடான ஒரு பேட்டராக தான் இருக்கும். அதுதான் இந்த கேக்கை வந்து சூப்பர் மாய்ஸ்டாக வைக்க போகுது. ஸோ இப்போ நல்ல ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு கம்பைன் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பேக்கிங் பேனில் ஊற்ற போகிறேன். நான் வந்து ஒரு லோஃப் பேன் எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து லைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை ஊற்றிடுங்க. நீங்கள் வந்து இந்த லோஃப் பேன் இல்லைன்னா ஒரு ஷாலோ பேனில் கூட ஊற்றலாம். ஆனால் வந்து உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லோஃப் பேனில் ஊற்றுனதுக்கப்புறமா செரி, இது வந்து கிளேஸ்டு செரின்னு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் செரி கூட யூஸ் பண்ணலாம். அதை மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவனில் பேக் பண்ணலாம். நான் வந்து அகாரோ ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருங்க. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு நைஃபை வச்சு சைடில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு ட்ரேயில் வந்து சர்விங் பிளாட்டரில் நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஐசிங் வந்து சாக்லேட்டும் 1 ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ரிஃபைன்ட் ஆயில். அதை வந்து அடுப்பில் வச்சு ஸ்லோவாக மெல்ட் பண்ணிவிட்டு அந்த கிளேஸை நம்மளோட கூலான கேக்குக்கு மேலே அப்படி ட்ரிசில் பண்ணிட போகிறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு டெக்கரேஷன். அண்ட் இந்த கேக்கை வந்து சாப்பிடும்போது இது வந்து நல்ல ஒரு இந்த சாக்லேட், எக்ஸ்ட்ரா சாக்லேட் வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ மேலே வந்து கொஞ்சம் செரிஸை வச்சு டெக்கரேட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரூட் கேக் பிடிக்காது அப்படின்னா இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபெஸ்டிவ் கேக், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செம்ம சாக்லேட்டி, ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. இந்த சாக்லேட் செரி கேக்கோட கிராம் மெஷர்மெண்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.